ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 4000 திவ்ய பிரபந்தம் அதனுடைய அர்த்த விசேஷங்கள் அனுபவிச்சுருக்கோம். அதில் பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் 10 9ஆம் திருமொழி ரொம்ப விசேஷமான திருமொழி. இது மரவடியை தம்பிக்கு வான்பணையம் வைத்து போய் வானோர் வாழ. இதனுடைய அழகான அர்த்தத்தை விசேஷத்தை பார்த்தோம். மரவடியை தம்பிக்கு வான்பணையம் வைத்து, அங்கே நடந்திருக்கக்கூடிய விசேஷங்கள், வைத்து போய் வானோர் வாழ, சிறுவுடை திசைக்கருவம் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோவில். ஸோ கனெக்ஷன் இங்கேயும் அங்கேயும் ரெண்டு இடத்தையும் கனெக்ஷன் கொடுக்கறதுனால முதல்ல வானோர் வாழ, திரும்பி வந்து செருவுடைய திசைக்கருமம் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோவில். எது திருவடிதன் திருவுருவம் திருமங்கை மலர்கண்ணும் காட்டி நின்ற உருவுடை மலர் நீலம் காற்றாட்ட ஓசலிக்கும் ஒளி அரங்கமே. இது முதல் பாசுரம். 2வது பாசுரம் பார்த்தோம். 3வது பாசுரம் கருளுடைய பொழில் மருதும் கதக்களிரும் பிளம்பனையும் கடிய மாவும் உருளுடைய சகடரையும் மல்லரையும் உடைய விட்டு ஓசை கேட்டான் இருளகற்றும் எரிகதிரோன் மண்டலத்தோடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி அருள் கொடுத்திட்டு அடியவரை ஆட்கொள்வான் அமரும் ஊர் அணியரங்கமே. அதாவது கண்ணன் அடுத்தவர்களை அழிக்க வேண்டும், தன்னை தேவையில்லாத கம்சனுடைய ஆணையின் பேரில் அழிக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த பாசுரம், இதனுடைய அர்த்தம் பார்த்தோம். ஆனால் இதுக்கு முதல் பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் வித்தியாசம் பாருங்களேன். முதல் பாசுரம் எல்லாமே இந்த தமிழில் வல்லினம், இடையினம், மெல்லினம் அப்படின்னு இருக்கு. வல்லினம் எதுன்னு தெரியும், கசட தபர வல்லினம், இடையினம் அண்ட் மெல்லினம். இதில் இதுக்கு முதல் பாசுரம் தன்னடியார் திறத்துகத்து தாமரையாளாகிலும் என்னடியார் அது செய்யார் மண்ணுடைய வீடனர்க்கா என்னுடைய திருவரங்கம். இது எல்லாமே சாஃப்டாக இருக்கு. இந்த பாசுரம் பாருங்க, கருளுடைய பொழில் மருதும் கதக்களிரும் பிளம்பனையும் கடிய மாவும் உருளுடைய சகடரையும் மல்லரையும் உடைய விட்டு ஓசை கேட்டான் இருளகற்றும் எரிகதிரோன் மண்டலத்தோடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி அருள் கொடுத்துட்டு. இது எல்லாமே அதாவது ஒரு ஏதோ ஒன்ன ஸ்ட்ராங்காக சொல்ல வரச்சே அதுக்கு அவர் போட்டிருக்கிற கசட தப்பற அந்த வல்லினத்தை அதிகமாக உடைய எழுத்துக்களை போட்டிருக்காரு. அதனால தான் எடுத்த உடனே அவர் சொல்றார், கண்ணனை அழிக்க வேண்டும் என்று கோபத்தோடு தழைத்திருந்த மருத மரங்கள். சாதாரணமா இல்லையா, அழிக்கணும்னா வந்தவா எல்லாரும் பயங்கர கோபத்தோடு வராளாம். ஏன்னா விரட்டிருக்கிறவன் கம்சன் அந்த அளவுக்கு விரட்டி அடிச்சிருக்கான். அதனால வந்தவர்கள் அனைவரும் இனிமே அங்க திரும்பி போக முடியாது. 2வது, இவர்கள் செய்த தவறினால்தான் இவர்கள் இந்த பிறவியில் இந்த மாதிரி மருத மரங்களாகவும் மற்ற கொக்காகவும் மற்றதாகவும் மாறியிருக்கா. அதனால் இவாளுக்கு ஒன்றே ஒன்று வேணும், பகவானிடமிருந்து விடுதலை மோட்சம் வேணும். அதனால் அவர்கள் பெருமாளை வேண்டுவதற்காக ஒரே பிடிவாதம், அந்த பிடிப்பில் பெருமாளை விட்டுறக்கூடாது. இந்த ஜென்மத்தை விட்டுட்டோம்னா அடுத்த ஜென்மம் நமக்கு கிடைக்காதோன்ற எண்ணம் கிடையாது, நிச்சயமாக கிடைக்காது, கிடைக்கக்கூடாது. அந்த அளவிற்கு நாமும் அவர்கள் மட்டும் என்னல, நமக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய விசேஷம். இந்த மாதிரி ஒரு பிறவி நமக்கு திரும்பி கிடைக்குமான்னு தெரியாது. அரிது மானிடர் ஆதல் அரிது. மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறந்தருது, பேடி நீங்கி பிறந்த கலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அருது. நம்மளுக்கு அது 2 இருக்கு, ஞானமும் கிடைச்சிருக்கு, கல்வியும் கிடைச்சிருக்கு. இதை வைத்து நாம் எதை பற்ற வேண்டும், பகவானுடைய திருவடிகளை பற்ற வேண்டும், அதை பற்றி மோட்சத்தை பெற வேண்டும். அடுத்த பாசுரம் பார்க்கலாம். 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பணி செய்ய துவரை என்னும் அதில் நாயகராக்கி வீற்று இருந்த மணவாளர் மன்னும் கோவில்
புது நான் மலர் கமலம் எம்பெருமான் பொன் வயிற்றில் பூவே போல்வான். அவ்வளவு சாஃப்ட். பொது நாயகம் பாவித்து இருமாந்து பொன் சாய்க்கும் புனலரங்கம். அது எதை கொடுக்கக்கூடியது? பொன் சாய்க்கிறது. அதாவது அவ்வளவு அழகாக பொன்னடியை சாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொன் சாய்க்கிறது அப்படின்னா, சாய்க்கிறதுன்னு அப்படியே தள்ளுறது. நமக்கு வேண்டியது என்ன? இந்த பூலோகத்திலே பகவானுடைய அருள். அதை அப்படியே சாய்க்கிறதா, அதுவும் பொன் அருளாக கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? அதை தான் சொல்கிறாள் அவர். 16,000 ஆன தேவிமார்கள் இவ்வளோ பேரும் எங்க பெருமாளுக்கு உபசாரம் பண்றா? துவாரகையில் உபசாரம் பண்றா. இந்த உபசாரங்களை எல்லாம் அவர் எப்படி இருந்தார்? அதில் நாயராகி வீற்றிருந்து, நடுநாயகமாக அப்படிங்கிற மாதிரி, நாயகராகினா கணவராகி வீற்றிருந்த மணவாளன். யாரவன்? மணவாளன். அதாவது என்னுடைய பெருமான் என்னுடைய மனத்திற்கு ஏற்றவன், இந்த மனத்திலே குடிகொண்டவன், என்னுடைய மனம் நிறைந்தவன். மனம்னா வாசனை, மனம்னா நெஞ்சம். வாசனையோடு, அதாவது ஒரு பூ இருக்குன்னா அதற்கு வாசனை இருக்கணும். வாசனை இருந்தால் தான் புஷ்பத்துக்கு பெருமை. வாசனை இல்லாத பூவை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கவே கூடாது அப்படின்னு பெரியவா சொல்லுவார். அந்த மாதிரி வாசனையோடு இருக்கணும்னா என்ன? எப்பயும் ஃப்ளரிஷிங்காக இருக்கணும், நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கணும். அப்படின்னா மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சுட்டே இருந்தால் மற்றவாளுக்கு ப்ளசண்ட்டாக இருக்குமோ? இருக்காது. நாம் நறுமணத்தோடு எடுக்கணும்னா என்ன? ப்ளசண்ட்டாக இருக்கணும், எப்பயும் சிரிச்சுட்டே இருக்கணும். சிரிச்சுட்டே இருக்கணும்னா மலர்ந்து இருக்க வேண்டும். அந்த மாதிரி நாம் பேச அடுத்தவர்கள் காது கொடுத்து கேட்கணும். இவன் ஏண்டாப்பா வந்தான் அப்படின்னு மற்றவன் நினச்சிடக்கூடாது. அந்த மாதிரி எப்பொழுதும் வீற்றிருக்கக்கூடியவன் என்னுடைய மணவாளன். அவன் மன்னும் கோயில் இருக்கக்கூடிய கோவில். புது நான் மலர் கமலம் எம்பெருமான் பொன்வயிற்றில் பூவே போலாவான். அதாவது அலர்ந்த தாமரை போல், தாமரை மேலே வீற்றிருக்கக்கூடியவன், செந்தாமரை மேலே வீற்றிருக்கக்கூடியவன், வெண்தாமரை மேலே வீற்றிருக்கக்கூடியவன், நாபி கமலத்திலே இருந்து வந்த தாமரையின் மேலே வீற்றிருக்கக்கூடியவன் பிரம்மன். அவன் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியது பகவானுடைய நாமா, நாராயணா என்ன திருமந்திரம். அதைத்தான் அவன் முழங்கிக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பொது நாயகமாக, எல்லாவற்றிற்கும் பொது நாயகமாக விளங்கக்கூடியவன் பாவித்து இருமாந்து பொன் சாய்க்கும் புனலரங்கம். தாமரை மலர் அழகி. அதாவது ஒத்து பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய திருவடி தாமரை மலருக்கு ஒத்து சொல்றா இல்லையா? கையும் திருவடி, காலும் திருவடியும் தாமரை, கையும் தாமரை, கன்னங்கள் தாமரை, கண்கள் தாமரை. இப்படி நேற்று தான் பார்த்தோம் நாராயணியத்தில் அரவிந்த லோச்சனன் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாமே தாமரையாக இருந்தாலுமே இவனுக்கு என்ன ஏற்றம்னா தாமரையை விட சிறந்தவனாக இருக்கானா. இவனுடைய இதழ்கள் தாமரை போன்று இருக்கு, இவனுடைய கரங்கள் தாமரை போல் இருக்குன்னு இல்லை. தாமரைக்கு இவனை உதாரணமாக காட்ட வேண்டும், பகவானை உதாரணமாக காட்ட வேண்டும். பகவான் எதை போல் இருக்கிறான்? தாமரை போல் இருக்கிறான். தாமரை எதை போல் இருக்கிறது? பகவானுடைய கண்களை போல் இருக்கிறது. தாமரை பகவானுடைய கரங்களை போல் இருக்கிறது. தாமரை பகவானுடைய பாதங்களை போல் இருக்கிறது. அவ்வளவு மென்மையாக இருக்கிறது தாமரை, அவ்வளவு அழகாக இருக்கிறது தாமரை, அவ்வளவு மலர்ந்திருக்கிறது தாமரை என்று சொல்ல வேண்டுமாம். அந்த தாமரையே தோற்கடிக்க கூடியவனாக விளங்குகிறான். யாரு? இங்க அரங்கத்திலே இருக்கக்கூடியவன் அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது பாருங்க. ஆமையாய், கங்கையாய், ஆழ்கடலாய், அவனியாய், அரு வரைகளாய், நான்முகனாய், நான்மறையாய், வேள்வியாய், தக்கணையாய், தானுமானான். இவை எல்லாத்துக்கும் அவனே தான். யாரானா? ஆமையாய். இதற்கு பின்னாடி ஒரு பாசனம், இதே திருமொழியிலேயே ஒரு பாசனம் வருது. அதாவது தேவுடைய மீனுமாய், ஆமையாய், ஏனமாய், அரியாய், குரலாய், மூவுலகில் ராமனாய், கண்ணனாய், கல்கியாய் அப்படின்னு அந்த பாசுரம் அடிச்சே ஒரு விசேஷம். அதற்கு முன்னாடி கட்டியம் கூறுறதுன்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி ஆய் ஆய் ஆய், ஆயர் குலத்திலே பிறந்தவன் அது ஆனான், அதுவாய் இதுவாய். எங்கே? ஆயர் குலத்திலே பிறந்தவனை சொல்ல வந்த பெரியாழ்வார்
அது மறக்கவே இல்லையா அவருக்கு. அதனால தான் சொல்றார், ஆமையாய், கங்கையாய், ஆழ்கடலாய், அவனியாய், அரு வரைகளாய். ஆமையாய் தெரியும் நமக்கு, அதாவது பகவான் கிட்ட நம்ம இந்த கதையை கேட்டிருக்கோம். நாரத முனிவருக்கு ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு விதமான சந்தேகங்கள் வந்துடும். இந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்க்கறதுக்காக ஒரு போன 2-3 வாரங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தோம். பகவான்கிட்ட பகவானை பற்றிய சந்தேகங்களை யார்கிட்ட கேட்கறது? தன்னுடைய தகப்பனார்கிட்ட தான் கேட்க முடியும், பிரம்மாவன்கிட்ட கேட்க முடியும். அந்த பிரம்மா கிட்ட போய் இவர் கேட்டால் அந்த சந்தேகங்கள்லாம் விலகிடும். அந்த மாதிரி பிரம்மா கிட்ட போய் கேட்கச்சே அவர் சொல்றார், டு ஸ்டார்ட் வித், பிரம்மா சொல்றார் எது பகவானை வேண்டு. அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? ஆமையாய். முதல்ல ஆமையாக அவதாரம் எடுத்தவன் அவனேதான். அதற்கடுத்தது எங்க? கங்கையாய் ஆனான். எல்லாரும் அவனுடைய திரு அடியிலிருந்து அந்த திருவடி சம்பந்தம் பெற்று என்னுடைய கமண்டலத்திலிருந்து வந்திருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. அந்த நீராகவும் இருந்தது, கமண்டலத்திற்குள்ளே நீராகவும் இருந்தது பெருமாள் தான். அதனால் அந்த கங்கையாக உற்பத்தி ஆனவனும் பெருமாள் தான். ஆழ்கடலாய் அது விழருது இல்லையா? இப்போ கங்கை விழருது. அந்த கங்கை எங்க போய் சேர்றது? இந்த நம்ம கதைன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த கதையில என்ன பண்றாராம், நாரத முனிவர் இந்த கங்கையில சந்தியாவந்தனம் பண்றாராம். சந்தியாவந்தனம் பண்ணச்சு அந்த இடத்துல ஒரு சின்ன ஆமை ஒன்று கிடைக்கிறதாம் அவருக்கு. இந்த ஆமையை பார்த்தா எப்படி சீதையானவள் மாரீச்சனை பார்த்து வியந்தாளோ, இது வித்தியாசமாக இருக்கிறது. இந்த ஆமை மற்ற ஆமைகளை விட வித்தியாசமா இருக்கு அப்படின்னு இந்த ஆமை கிட்ட கேட்கிறானா, நீ என்ன வித்தியாசமா இருக்கியே, ரொம்ப பெருசா இருக்கியே, ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கியே அப்படின்னு கேட்கிறாரா. அந்த ஆமை சொல்றதா, நீ என்னை பார்த்து ஆச்சரியப்படாத, இந்த மாதிரி ஆச்சரியங்கள் பல உண்டு. எங்க எங்க இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாராம். இந்த மாதிரி ஆச்சரியங்கள் நீ எங்க பார்த்துட்டு இருக்க, எங்க உட்கார்ந்து இருக்க, எந்த கரையில இருக்க? கங்கை கரையில. இந்த கங்கையில இந்த மாதிரி ஆச்சரியங்கள் பல உண்டு அப்படின்னு அந்த ஆமை சொல்றதா. அப்படியா அப்படின்னு இவர் கங்கையில தேடுறாராம். தேடினா பலவிதமான ஆமைகள் இருக்கா. இந்த ஆமை சொன்ன உடனே கங்கையை கேட்கிறார், இப்படிப்பட்ட ஆமைகளோட கங்கையே இது என்ன விசித்திரம்? அதுக்கு கங்கை சொல்றாளா, இது விசித்திரம் இல்லை, நான் எங்கே சென்று கலக்கிறேனோ அதில் இதை விட விசித்திரம் அதிகமா இருக்கு. ஆஹா, நீ எங்க போய் கலக்கிற? கடல்ல கலக்கிறேன்னா. அந்த கடல் கிட்ட போய் நீ கேளு என்னென்ன விசித்திரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு. என்ன மாதிரி பல ஆறுகள் அந்த கடல்ல கலக்கிறது இல்லையா, அது இதை விட விசித்திரமானது அப்படின்னு. சரின்னு நேர கடல் கிட்ட போய் கேட்டாராம், அதுல என்ன விசித்திரம்? அந்த கடல் சொல்லித்தான், நாங்கள் யாருக்காக உற்பத்தி செய்யப்பட்டோம்? வேதங்களினால் உற்பத்தி செய்யப்பட்டோம். வேதங்களினால் வேதங்களுக்காக உற்பத்தி செய்யப்பட்டோம். அதனால எங்களை விட ஆச்சரியங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது வேதத்துல. நீ போய் வேதத்துல கேளு என்னென்ன ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு. இவர் இங்கேருந்து வேதங்கள் கிட்ட வராராம். வேதங்களே வேதங்களே, நான் பலவிதமான ஆச்சரியங்களை பார்த்துன்னு வரேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் பல ஆச்சரியங்கள் இருக்கே, எதனால் உங்களுக்கு வந்தது? அந்த வேதங்கள் சொல்றதாம், இந்த வேதங்கள் எல்லாமே தோன்றியது நாராயணனுடைய கிருபையால. அந்த நாராயணனை போய் கேள் என்னென்ன ஆச்சரியங்கள் இருக்குன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிறாராம். கடைசியில பெருமாள் கிட்ட கேட்கிறாங்க, எங்கேயிலிருந்து ஆரம்பித்தது? பிரம்மன் கிட்ட ஆரம்பித்தது, ஆமையாய் ஆரம்பித்தது, கங்கையாய், ஆழ்கடலாய், அவனியாய். அந்த அவனி ஆறுகளெல்லாம் வரக்கூடியது. அவனினா பூமி. இந்த பூமியாய், இந்த பூமி இருக்கக்கூடியது, பூமியில அதிகமாக இருக்கக்கூடியது, ஒரு ஆச்சரியப்படக்கூடியது அப்படின்னா மலைகள். அரு வரையாய், வரையினா மலைகள், வரையினை எடுத்த தோளும் அப்படின்னு ராவணனை சொல்லச்சே நாரத முனிவர் கேட்ப
நயம்பட உடைத்தனாவும் அப்படின்னா வரையினை எடுத்து சொல்லணும். மலைகள் அருமையான மலைகள் இருக்கக்கூடியது இந்த பூமி. இந்த பூமியில் இருந்தவன் யாரு? நான்முகனாய். அந்த நான்முகனை கேட்டதால் விளைந்தது கடைசியில நான்மறையாய். இவைகள் சொல்லுவது எது? நான்மறையாய். வேதங்களை போய் கேடு, இதை விட ஆச்சரியங்கள் அதிகமா இருக்கு. அதாவது இதுல இருந்து என்ன தெரியுது சுவாமி அப்படின்னா, நாரதர் மூலியமா நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு இடத்துல போகச்சேவும் இந்த இடத்துடைய விசேஷங்கள் கேட்குறோம். ஒரு சன்னிதானத்துக்கு போகிறோம், ஒரு சந்நிதிக்கு போகிறோம். அந்த சந்நிதியில் என்ன விசேஷம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன? நம்ம 108 திருப்பதிகள் பார்த்துன்னு வரோம். அந்த மாதிரி ஒவ்வொரு சந்நிதியிலையும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கு. அந்த விசேஷங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். இதை விட அதிக விசேஷங்கள் இன்னும் உலகத்தில் இருக்கு. அதை விட அதிக விசேஷங்கள் அதிகமாக இருக்குது. இப்படி ஒன்றா விசேஷங்களை நாம் தேடி போனோம்னா அந்த விசேஷங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது நான்மறையாய். அந்த நால்மறைகள் சொல்லக்கூடியது வேள்வியாக. இவை அனைத்திலும் இருப்பவன் யாரு? தக்கணையாய். இந்த நான்மறைகள் சொல்லக்கூடியது, நம்ம நான்மறைகள் எடுத்து பார்த்தோம்னா தெரியும். ரிக்யஜுர் சாம அதர்வணத்தில், அதர்வணத்தை விட்டுருங்க, த்ரைன்னு சொல்லுவோம். அந்த த்ரையே 3வது சாமவேதமே ரிக்யஜுர். இதனுடைய நீட்டலாக வரக்கூடியது அப்படின்னா தொய். இந்த தொய்யா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அவைகள் சொல்வது என்ன அப்படின்னா, வேதங்கள் சொல்வது என்ன? யாகங்களை பண்ண. வேத அங்கங்கள் சொல்வதுதான் விசேஷமானது. அதனால இந்த தக்கணையாயினா யாகத்திற்கு, வேள்வியாக தக்கணையாயினா யாகத்தில் இருக்கக்கூடிய காணிக்கையாய். அந்த காணிக்கையாக, காணிக்கைன்னு தட்சிணை காணிக்கை, அதனால் கிடைக்கக்கூடியது. இவை அனைத்திலுமாக இருப்பவன் யாரு அப்படின்னா தானுமானான் அப்படிங்கிறார் பெருமாள். ஆழ்வார் நிறைய இடத்துல சொல்லிருக்கார். இந்த இடத்துல இவர் சொல்றார் தானுமானான் அப்படின்னா பகவானே தான் அத்தனையுமாக ஆயிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அதை அனைத்தையும் உணர வேண்டும். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஜீவாத்மாவும் எல்லோர் உள்ளுக்குள்ளும் எல்லா இடத்திலும் பரவி இருப்பவன் பரமாத்மா என்பதை நாம் உணர வேண்டும். அந்த மாதிரி உணரக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இடம் எதுன்னா, சேமமுடை நாரதனார் சென்று சென்று துதித்து இறைஞ்சி கிடந்தன். நாரதர் எல்லா இடத்திற்கும் போய் 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 சென்று 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 துதித்து ஒன்னொன்னையா துதிக்கிறார். இறைஞ்சி அவங்கிட்டேருந்து வாங்கி கிடந்தது எந்த இடம்? கிடந்தான் கோவில். பூ மருவி புள்ளினங்கள் புல் அரையன் புகழ் குழரும் புனலரங்கமே. பூ மருவி அப்படின்னா தெரியும், அந்த பெருமான் பள்ளி கொண்டிருக்க கோயிலானது பூ மருவி. புல் இனங்கள், புள்ளினங்கள்னா பறவைகள். அந்த பறவைகளிலே விசேஷமானவன் புல்லரையன் கருடன். கருத்மான் வைனதேயன். அதை சொல்வதற்கு புகழ் கூறக்கூடியதாக விளங்கக்கூடியது, கருடனுடைய புகழை விளக்கக்கூடிய இடமாக விளங்கக்கூடியது புனல் அரங்கம் என்று சாதிக்கிறார். அதாவது கருடாழ்வாருடைய புகழையும் கூறக்கூடியதாக விளங்கக்கூடியது இந்த சன்னதி, இந்த கோவில், இந்த திருவரங்கம் அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்த பாசுரம், மைத்துனர் மார் காதலையை மயிர் முடிப்பித்து அவர்களையே மன்னராக்கி. இந்த ஏகாரம், உங்காரம், ஆகாரம் இதெல்லாம் வரைச்சே தமிழில் அதற்கு ஒரு ஏற்றம் உண்டு. அவர்களையே மன்னராக்கி உத்தரை தன் சிறுவனையும் உய்ய கொண்ட உயிராளன் உறையும் கோவில். இந்த கோவில் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் முன்னாடி டெஃபினேஷன் அட்ஜெக்டிவா வர்றது. பக்தர்களும் பகவர்களும், பக்தர்கள்லாம் தெரியும் பக்தி செய்யக்கூடியவா, பகவர்கள்லாம் பாகவதால் அடியார்கள், பழமொழியாய் முனிவர்களும். பழமொழியாய் முனிவர்களும் அது என்ன சுவாமி? பழமொழியாய் முனிவர்களும் சன்னியாசிகள் தெரியும். ஏன்னா பழமொழியாய் அப்படிங்கிறச்சு ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கணும். பூவாகி காயாகி கனிந்து உருகி அப்படின்னு ஒரு மாணிக்க வாசகர். முதல்ல பூவா இருக்கு, அது மொட்டான பூ மலர்ந்து அதிலிருந்து விளைந்த காயாகி அதிலிருந்து விளைந்த பழமாகி அந்த பழம் மீண்டும் மரமாக முளைக்கக்கூடியது. இதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து அவற்றையெல்லாம் அறிந்து மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடியதாக ஞானத்தின் உச்சியில் இருக்கக்கூடியவர்கள் தவசியர்கள், முனிவர்கள். அதனால தான் சொல்றார் பழமொழியாய் பக்தர்களும்
பகவர்களும் பழமொழிவாய் முனிவர்களும் பரந்த நாடும் சித்தர்களும் தொழுது இறைஞ்ச திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கமே. திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கம். திசை விளக்காய் நிற்கக்கூடியது. விளக்கு அப்படின்னாலே தெரியும், வழிகாட்டக்கூடியது. திசை விளக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு நீ போக வேண்டிய வழி இதுதான் என்று அறுதியிட்டு கூறுவது. வெறும வழிகாட்டுறது மட்டும் இல்லை. இந்த கோவிலை சென்று ஸ்ரீரங்கநாதனை சென்று நீ சேவித்து வந்தாயே ஆனால் உனக்கு வழியை காட்டுபவன். எந்த வழியை காட்டுபவன்? திசை விளக்காய். நீ போக வேண்டிய இடம் இதுதான், மோட்சம்தான் நீ போக வேண்டிய இடம் என்று திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கம். அந்த இடத்திலே நின்று உன்னை திசை திருப்பி விடக்கூடியவன் பெருமான் அப்படிங்கிறார். அதாவது மைத்துனர்மார் காதலி யாருன்னா பஞ்ச பாண்டவர்களுடைய மனைவியான திரௌபதி. திரௌபதி என்ன பண்ணினா? சபதம் பண்ணினா. எப்போ? துகில் உறிஞ்ச போது, என்னுடைய இந்த வனவாசம் முடிந்து நான் திரும்பி வந்து இவர்களுடைய உயிரை இரத்தத்தை குடித்து அந்த இரத்தத்தில் என்னுடைய இரத்தத்தை என்னுடைய முடியிலே தடவி என்னுடைய கூந்தலை நான் முடிப்பேன் என்று சபதம் செய்தவள் திரௌபதி. அந்த காதலியை மயிர் முடிப்பித்து அவர்களையே மன்னராக்கி அவள் செய்த சபதம் எப்போ செஞ்சா? பகவானை வேண்டினவுடன் செஞ்சா. எப்போ பகவான் வேண்டினா? இதுமே எனக்கு வழியே இல்லை, ஹா கிருஷ்ணா துவாரகாவாசான்னு கையை கூப்பினதுக்கு அப்புறமா அவன்தான் எல்லாவற்றையும் முடிக்கக்கூடியவன், அவனால் தான் அனைத்தும் முடியும் என்று நம்பியவள் அவனால் இதுவும் முடியும் என்று எண்ணி அவனை அழைத்ததனால் அவர்களை மன்னராக்கி அந்த உத்தரைதன் சிறுவனையும், உத்தரையனுடைய சிறுவனான பரீட்சித்துவின் உய்ய கொண்டு, ஏன்னா அவருடைய வரம் கேட்டபோது பஞ்ச பாண்டவர்களில் நீங்கள் மட்டும்தான் இருக்கணும்னு வரம் கொடுத்ததுனால அனைவரையும் அழைத்து கரிக்கட்டையாகி இது உத்தரையனுடைய சிறுவனை காப்பித்து மீட்டவன் உயிராளன் உறையும் கோவில். அப்படிப்பட்ட கோவிலாக விளங்கக்கூடியது திருவரங்கமே. குறள் பிரம்மச்சாரியாய் மாவலியை குறும்பு அதக்கி அரசு வாங்கி இறை பொழுதில் பாதாளம் கலவிருக்கை கொடுத்து உகந்த எம்மான் கோவில். கொடுத்து கந்த இல்லை, கொடுத்துகந்த எம்மான் கோவில். எரிப்புடைய மணிவரை மேல் இள ஞாயிறு எழுந்தார் போல் அரவணையின் வாய் சிறப்புடைய பணங்கள் மிசை செழுமணிகள் விட்டு எரிக்கும் திருவரங்கமே. அதாவது பாதாளம் கலவிருக்கை, இறை பொழுதில் பாதாளம் கலவிருக்கை அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தி எங்க அழுத்தினான்னு தெரியும். குறள் பிரம்மச்சாரியா, 2 குறள்னா சிறுவன்னு ஒரு அர்த்தம். ரொம்ப குறுகியவனாக இருக்கக்கூடியது, குறுகியதாக இருக்கக்கூடியதனால் குறள் என்று ஆகுபெயராக வந்தது. அதனால குறள் பிரம்மச்சாரியாய் சிறுவனாக பிரம்மச்சாரியாக வந்தவன் மாவலியை குறும்பதக்கி அவனுடைய செருக்கை அடக்கி பாதாள உலகத்திற்கு கொலுவருக்க அந்த இடத்துல ஒரு அலங்கார பொம்மையாக அவனை அழுத்தி விட்டவன் யாரு? இறை பொழுதில் பாதாளம் கல இருக்கை கொடுத்து உகந்த எம்பெருமான். அதாவது எம்பெருமான் மகாபலி சக்கரவர்த்திக்கு ஏதோ கெடுதல் செஞ்சிட்டான்னு நாம் நினைக்கிறோம். இல்லை, அவன் வாங்கி வந்த வரம் அவனை அப்படி கேட்க செய்தது. அதனால் அவனுக்கு கொடுத்த பாத்தியதையை தான் அனுபவித்தானாம், உகந்தானாம். அதான் வார்த்தை சொல்றார், கொடுத்து உகந்த எம்மான் கோவில். அவன் சாதாரண, அவனுக்கு யார் மேலேயுமே கடுப்பு கிடையாது சுவாமி. கொக்கா வந்தான், பிரளம்பன் வந்தான், சகடாசுரன் வந்தான். சகடாசுரன் மேலே அவனுக்கு என்ன இருக்கு? இவன் தானே அவனை வரவழைத்தது. அப்படி ஒரு காரியத்தை, ஒரு கதையை உண்டாக்கினதே அவன் தானே. அதனால அவனுக்கு அவன் மேல் என்ன வெறுப்பு இருக்க போகிறது? வெறுப்பு இல்லை. அதையும் உகந்து ஏற்றுக்கொண்டவன்
பகவான் அப்படிங்கிறது எந்த விஷயமாக இருந்தாலும் அவன் விருப்பு வெறுப்பு அற்றவன் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறார். அவன் எங்கே இருக்கக்கூடியவன்? ஆதிசேஷன் மேல் இருக்கக்கூடியவன். எரிப்புடைய மணி வரை மேல் இளஞாயிறு எழுந்தால் போல், அதாவது கருமாணிக்க மணி மேல் இளம் சூரியன் உதித்து விளங்குவது போல். அதாவது அது எப்படி அப்படின்னா, நம்ம சாதாரணமாக கேட்குறோம் இல்லையா, இந்த பாம்பு வந்து மாணிக்கத்தை கக்கிறது அப்படின்னு. அந்த மாணிக்கங்களையே தன்னால் உற்பத்தி செய்யக்கூடியதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாம்பை பார்க்கச்சவே பாம்பனுடைய படத்திலேயே மாணிக்க கற்கள் ஒளி வீசுகின்றனவாம். எந்த மாதிரி ஒளி வீசுறது? நாம் பார்க்குறோம் ஒரே ஒரு சூரியன், ஆனால் அந்த மாணிக்க கற்கள் ஒன்றும் ஒவ்வொரு சூரியனாக ஒளி வீசுகிறதா. நீல மாணிக்க கற்கள் இளம் சூரியனாக, அது எப்படி இருந்தது? நீல மாணிக்க கற்களாக இருக்கக்கூடியவைகள் இளம் சூரியனாக பளிச்சென்று. இளம் சூரியன்னா என்ன? மஞ்சளும் சிவப்பும் சேர்ந்தது இளம் சூரியன். ஏன்னா ரொம்ப ரெட்டாக இருந்ததுன்னா அடிக்க வர மாதிரி இருக்கும். லைட்டாக மஞ்சள் கலந்தாதான் இளம் சூரியனாக இருக்குமா. அதனால் பகவான் எப்பயுமே இளம் சூரியனாக இருக்கக்கூடிய, அது படமெடுத்து பாம்பு எப்படி இருக்கு? சீரக்கூடியதாக இருக்கு. ஆனால் அதையும் அடக்கி ஆட்கொண்டவன் பகவான். அப்படிப்பட்டவன் பணங்கள், சிறப்புடைய பணங்கள் அப்படின்னா ஆழ்வார் யூஸ் பண்ணுற எல்லாமே பணங்கள் அப்படின்னா பாம்பு படம் எடுத்து அப்படிங்கிறத சொல்கிறாரு. மிகை செழுமணிகள் விட்டெரிக்கும் திருவரங்கம், அப்படிப்பட்ட உயரிய இடத்தில் இருக்கக்கூடிய திருவரங்கத்தை மங்களாசாசனம் பண்ணுறார். அடுத்த பாசுரம் பாருங்க. உரம் இன்றி இரணியனை, இவன் இரணியன், அவனை உரம் இன்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? உரம் இன்றி இரணியனை உகிர் நுதியால் ஒள்ளிய மார்பு உரைக்க ஒன்றி. அதாவது இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் பாம்புன்னு, பல்லு பிடிங்கின பாம்பு சுவாமி. யாரு? இரணியன். உரம் இன்றி, அவன் ஆல்ரெடி உரமெல்லாம் இழந்து போயிட்டான். எப்படி இழந்தான்? இந்த வைப்ரேஷன் சொல்கிறோமே, எதிரையே ஒருத்தனை வச்சிருக்கான். யாரு? தன் பையனை. அவன் எப்போ பார்த்தாலும் யாருடைய பேரை சொல்கிறான்? நாராயணன் நாராயணன் நாராயணன். நாராயண நாமத்தை தவிர வேற எதையுமே சொல்றதில்லை. அந்த நாமத்தை தவிர வேற எதுவுமே கேட்காத இரணியன் உரம் இன்றி, அவன்கிட்ட ஒண்ணுமே விஷயம் இல்லை. ஆல்ரெடி பகவான் அவனை என்ன பண்ணிட்டார்? நாலா பக்கமும் எப்படி அபிமன்யுவை எல்லோரும் சூழ்ந்து கொண்டு அவனை போர்க்களத்திலே சந்தித்தார்களோ, அதே போன்று கர்ணன் எல்லோரும் அவனிடமிருந்து அவனுடைய விஷயங்களை எல்லாம் வாங்கி கொண்டார்கள். ஒவ்வொன்றும் வந்து வாங்குறது. கவச குண்டலத்தை இந்திரன் வாங்கி போதல், வேற ஒருத்தர் சாபம் கொடுக்கறது உனக்கு. இப்படி கடைசியில் கொன்னது யாரு? அர்ஜுனன். ஆனால் எல்லாத்தையும் செய்து அதை களத்தை ரெடியாக வச்சிருக்கிறது பெருமாள். அந்த மாதிரி முன்னாடியே தன்னுடைய நாமத்தை அங்கே எல்லாம் விதைச்சுட்டான். அந்த வைப்ரேஷன் ஃபுல்லாக நாராயணனுடைய நாமம் தான் இருக்கு. அதனால் ஆல்ரெடி இரணியன் அந்த இடத்திற்கு வந்து விட்டான், கடைசி நிலைமைக்கு வந்து விட்டான். அப்படிப்பட்ட இரணியனை உகிர் நுதியால் தன்னுடைய நக கண்களால் கிழித்து, ஒள்ளிய மார்பு உரைக்க என்று அவனுடைய மார்பிலே கிழித்து, சிரம் பற்றி முடி இடிய கண் பிதுங்க வாய் அலற எழித்தான் கோவில். அவனுடைய முடி ஒன்றும் தனியாக வந்துடுறது. முடி பிடிய முடிகள் விழுந்து விடுகின்றன, பொடி ஆகின்றன, கண்கள் பிதுங்கி விடுகின்றன, வாய் அலர்ந்து விடுகிறது. அவன் அப்படிப்பட்டவனை பகவான் வதம் செய்து அழித்து அந்த பேர் ஆனந்தத்தில் உரம் பெற்ற மலர் கமலம் உலகு அளந்த சேவடி போல் உயர்ந்து காட்ட, வரம்புற்ற கதிர் சென்னல் தாழ் சாய்த்து தலை வணங்கும் தன்னரங்கம். நான் சொல்றது எல்லாமே சாதாரணமாக ஒரு இதனுடைய அர்த்த விசேஷங்கள்லாம் வெறும் அர்த்தம் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இதனுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற அர்த்த விசேஷங்களெல்லாம் நம்ம பார்க்கல. ஏன்னா ஒன்னொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பாசுரமும் ஒவ்வொரு கதையையும் ஒரு பெரிய 1 மணி நேரம் சொல்லக்கூடிய அர்த்த விசேஷங்களை எல்லாம் கொண்டது. நம்ம அப்படியே ஒரு பாசுரத்துக்கு ஒரு அர்த்த விசேஷம் தான் பார்க்குறோம். அதுவே 4-5 பாசுரம் தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த தாமரை மலர் ஒத்த திருவடிகளை உடையவன் அப்படின்னா முதல்ல இவன் உக்கிரமானவன்
அப்படின்னு காட்டுறதுக்காக இரண்டனை கொன்றவன், பிளந்தவன், மார்பை பிளந்தவன், கண் பிதுங்கியவன், இப்படியெல்லாம் சொல்றார். அடுத்தது மலர் கமலம் உலகளந்தவன். மலர் கமலம் அப்படியே ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடியவன். அதாவது நீ பகவானை பார்க்கச்சே கையில வில் வச்சிருக்கான், கையில வேல் வச்சிருக்கான், கையில கதை வச்சிருக்கான், சங்கு சக்கரம் வச்சிருக்கான், ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சு நீ பயப்படாத. அவன் மிக மிக சாஃப்டானவன், ரொம்ப சாந்த சுரூபி. அவனுடைய மனமானது மலர்களைப் போல் மென்மையானது. அதை நீ உணர வேண்டும். அதை நீ உணர வேண்டுமானால் தாழ் சாய்த்து தலை வணங்கும் தன்னரங்கம். நீ உன்னுடைய தாளை சாய்த்து தலை வணங்கி அவனை அனுபவிக்க வேண்டும், அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனை அனுபவிக்க வேண்டும்னு என்ன அப்படின்னா, அவனை உள்ளுக்குள்ளே வாங்கி கொள்ள வேண்டும். நீ சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் இதையெல்லாம் நடக்காது. அவனை பற்றி நீ சதா சர்வ காலமும் அவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அவனையே உள்ளே வாங்கி கொண்டிருக்க வேண்டும். அவனல்லால் நமக்கு வழி இல்லை, விதி இல்லை என்று உணர வேண்டும். அப்படி நீ உணர்ந்தாயானால் உனக்கு அவன் அளிக்கக்கூடிய மோட்சம் என்பது திண்ணம் அப்படிங்கிறது சாதிக்கிறார். இப்போ அடுத்த பாசுரம், தேவுடைய மீனமாய், ஆமையாய், ஏனமாய், அரியாய், குரலாய், மூவுருவில் ராமனாய், கண்ணனாய், கல்கியாய், 10 அவதாரத்தையும் சொல்லிட்டார். அழகா தேவுடைய மீனாய், முதல்ல மீன், அடுத்தது ஆமை 2, 3வது ஏனம் பன்றியாய், 4வது அரி சிங்கமாய், நரசிங்கமாய், அடுத்தது குரலாய், முதல் பாசுரத்தில் பார்த்தோம் குரல்னா வாமனாய், ராமனாய், மூவுருவில் ராமனாய், 3 ராமன், பலராமன், பரசுராமன், சீதாராமனாக, கண்ணனாய், அடுத்தது கல்கியை, 5 5 10. இதே பாசுரத்தை அழகா திருமழிசை ஆழ்வார் சொல்றாரு பாருங்க. அம்புலாவும் மீனுமாகி, ஆமையாகி, ஆழியார் யாரு? ஆழியார் தம்பிரானுமாகி, மிக்கது அன்பு மிக்கது அது அன்றியும், கும்புராவு நுண் மருங்குல் ஆயர் மாதர் பிள்ளையாய், எம்பிரானும் ஆயவண்ணும் என்குலோயும் ஈசனே. 10 அவதாரையும் அழகா அடைச்சிடுறார். இவர் எப்படி சொல்றாரா பெரியாழ்வார், அதே மாதிரி 10 அவதாரங்களையும் வேறு வார்த்தைகளையே அவர் சொல்லி அடக்கி விடுகிறார். அம்புலாவும் மீனுமாகி, ஆமையாகி, 2வது ஆமை, ஆழியார். எது ஆழின்னா இந்த பூமி, இந்த உலகத்தை பள்ளம் போற்று கொய்கொண்டே இருக்கிறது, உலகத்தை அடித்து எடுத்து கொடுத்தது எது? பன்றியாகி, தம்பிரானுமாகி, தம்பிரான்னா தம்பினா சின்னது, அதாவது குரலாய் அப்படிங்கிறார். அடுத்தது மிக்கது எது? அன்பு மிக்கது, தானா மிக்கது, அன்பு மிக்கது. 3 மிக்கது, 3 ராமன் மிக்கது என்ன? அண்ணன் பலராமன், பரசுராமன், நடுவில் இருக்கக்கூடிய சீதாராமன். அது அன்றியும், கும்புராவும் நுண்மருங்கள் ஆயர் மாத பிள்ளையா, அதற்கடுத்து வரக்கூடியது ஆயர் மாதனுடைய பிள்ளையாக கண்ணனாக, அதற்கு அடுத்தது எம்பிரான். கடைசியில எம்பிரான் அப்படின்னா அவன் என்ன நினைக்கிறானோ, கல்கியா எந்த அவதாரம் எடுக்கணும்னு நினைக்கிறானோ அவனாக மாறி ஆயவண்ணம். நான் என்ன நினைக்கிறதுக்கு, என்குலோயும் ஈசனே அப்படின்னு இதே வார்த்தையை திருமழிசை ஆழ்வார் சொல்றார். இப்ப அடுத்தது பாருங்க. சேவலோடு பெடை அன்னம் செங்கமலம் அலரேறி ஊசலாடி, பூ அணை மேல் உதைத்து எழு செம்பொடி ஆடி விளையாடும் அரங்கமே. இது அந்த அரங்கத்தை அவர் செழுமைமிக்கவராக சொல்றார். அதாவது இந்த அவதாரங்களை எல்லாம் எடுத்து தீயோரை எல்லாம் அழித்து அடியார்களை காப்பவனாக விளங்கக்கூடியவன். ஆண், அதாவது சேவலோடு பெடையன்னம், அன்னம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து எதில் இருக்கும்? தாமரை மலர் மீதேறி ஊஞ்சல் ஆடுவான். அது ஆடுறதுக்கு இடம் பாருங்களேன், எவ்வளோ அருமையாக இருக்குது. தாமரை மலர் எப்படி இருக்கும், அன்னம் எப்படி இருக்கும் அப்படின்னா நினச்சி பாருங்க. தாமரை மலர் எவ்வளோ பெருசாக இருக்கணும். நாம் பார்க்குற தாமரை மலர் ரொம்ப குட்டியாக இருக்குது. 2 அன்னங்கள், ஆண் அன்னமும் பெண் அன்னமும் எழுந்து ஊசலாடி விளையாடி இருக்கக்கூடியது தாமரை மலர் அப்படின்னா அது எவ்வளவு பெருசாக இருக்கணும். இருந்து அந்த மாதிரி மலர் படுக்கையில் மகரந்த பொறிகள் சேர்ந்ததாக, எது? செங்கமல மலரேறி ஊசலாடி பூ அணைமேல் உதைத்து எழும் செம்பொடி, அந்த இடத்திலே விளையக்கூடிய
மகரந்த பொடிகள் வாசனை மிக்கதாக இருக்கக்கூடிய நீர் வளத்தை உடையது திருவரங்கமா. அப்படின்னா அந்த நீர் எவ்வளவு வளமுடையதாக இருக்கணும், அவ்வளவு பெரிய தாமரை மலர்களை உள்ளடக்கியதாக இருக்கணும். அப்படின்னா கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் அந்த இடத்தை அடைவதற்கு பகவான் அவனே பிறந்தவனாய், அவனே ஒளியை கூட்டுபவனாய், அவனே அந்த ஒளியை பெறுபவனாய், இந்த 3 விதமாக இது தன்னுடைய உள்ளர்த்தங்களை சொல்லக்கூடியது. அதாவது தர்மத்தை தந்தவனவன், தர்மத்தை காப்பவனவன், தர்மத்தை ஏற்றுக்கொண்டவன் அவன். அப்படின்னா அங்கிருந்து உற்பத்தியானது தான் ஜீவாத்மா, அந்த பரமாத்மாவிடமிருந்து உற்பத்தியானது தான் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவை உற்பத்தி செய்தவனும் அவன், ஜீவாத்மாவில் வாழ்ந்து கொண்டிருப்பவனும் அவன், அந்த ஜீவாத்மாவை அந்த ஜீவாத்மாவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனும் அவன். இதற்கு காரணமாக இருக்கக்கூடியது திருவரங்கம் எனும் திவ்ய க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரம் மிக மிக அழகுடையதாக, வலிமையுடையதாக, ரொம்ப தன்மையானதாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரமாக விளங்குகிறது இந்த திருவரங்கம் அப்படிங்கிறது சொல்றார். அடுத்தது 10வது பாசுரம். செருவாரும் புல்லாளன் மண்ணாளன் செரு செய்யும் நாந்தகம் என்னும் ஒருவாளன் மறையாளன் ஓடாத படையாளன் விழுக்கையாளன் இரவாளன் பகலாளன் எனையாளன் ஏழுலகப் பெரும் புறவாளன் திருவாளன் இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கம். அவன் ஒவ்வொன்றாக சொல்கின்ற எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன், எதை ஆளக்கூடியவன் எதை ஆளக்கூடியவன். செருவாளன் அதாவது பேரழகாக தனியே இருக்கக்கூடியவன். புல் ஆளன், புல் அப்படின்னா முதல்லையே பார்த்தோம் கருடாழ்வார், அந்த புல்லை ஆளக்கூடியவன், அதாவது புல்லை வாகனமாக வைத்து கொள்ளக்கூடியவன். மண் ஆளன், இந்த 3 உலகங்களையும் 7 உலகங்களையும், மண் அப்படின்னா உலகங்கள், 7 உலகங்களையும் ஆளக்கூடியவன். செரு செய்யும் நாந்தகம் என்னும், நாந்தகம் அப்படின்னா கையில் வச்சிருக்கக்கூடிய வாள், உடைவாள். உடைவாள் ஒரு வாளன், அந்த உடைவாளை வைத்திருக்கக்கூடியவன், ஆளக்கூடியவன். வாளை ஆயுதமாக வைத்திருக்கக்கூடியவன். மறை ஆளன், வேதங்கள் ஓதக்கூடியதாக. மறையின வேதங்கள். இப்போ மறை ஆளன் அப்படின்னா வேதங்களை ஆள்பவனா, வேதங்களால் ஆள்பவனா, அதுவும் இருக்குல்ல. வேதங்கள் சொல்லக்கூடியவனா, வேதங்களால் சொல்லக்கூடியவனா. மறையாளன், ஓடாத படையாளன், அதாவது எந்த இடத்திலுமே பின்வாங்காத படையை உடையவன், ஓடாத படையாளன். இது சாதாரணமான அர்த்த விசேஷம். விழுக்கையாளன், விழுக்கைனா தன்னுடைய அடியார்களுக்கு என்றென்றும் அவர்கள் கேட்ட வண்ணம் அருள் பாலிக்கக்கூடியவன். அதே தான் இரவாளன். இரவாளன் அப்படின்னா இரத்தல் அப்படின்னா கெஞ்சுதல், யாசித்தல் அப்படின்னு அர்த்தம். இரவு அப்படின்னா இரவு அண்ட் பகல். ஏன்னா அடுத்து வருது இரவாளன் பகலாளன், அதாவது கருப்பாகவும் வெள்ளையாகவும் இருக்கக்கூடியவன், நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கக்கூடியவன். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இதுதான் பெரியவா எல்லாருமே அடிக்கடி சொல்றது. அவன் எப்படிப்பட்டவன், இதே திரும்ப திரும்ப நம்ம யாருடைய திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரங்கள் தான் போகணும். திருமழிசை ஆழ்வார் அதை ரொம்ப அழகாக தன்னுடைய பாசுரங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லியிருக்கார். புள்ளதாகி வேத 4 ஓதினாய். யாரு? அவன் ஆளன், ஆளன்னு சொல்றாரே, அதை தான் இவர் சொல்றார். புள்ளதாகி வேத 4 ஓதினாய். அது அன்றியும் புள்ளின் வாய் பிளந்து புட்கொடி பிடித்த பின்னரும் புள்ளை ஊர்தி ஆதலால். யாரு? கருடன் மேலே வந்தார். அதன்கொள் மின்கொள் நேமியாய், சக்கரத்தை உடையவனாய். புள்ளின் மெய் பகை கிடத்தல் கடல் கிடத்தல் காதலித்தது, அதை அனுபவித்து ஏற்றுக்கொண்டவன் நீ. கூசமின்றி
மாசுணம் படுத்து வேலை நீர் பேச நின்று தேவர் வந்து பாடமுன் கிடந்து பாசம் நின்று நீழில் வாழக்கூடிய ஆமையான கேசவனே, இயேசு அன்று நீ கிடந்தவாறு கூறு தேரவே. உன்னை நான் என்னன்னு சொல்லி கூப்பிடுவேன்? பகல்னு சொல்லி கூப்பிடுவேனா? இரவுன்னு சொல்லி கூப்பிடுவேனா? புள்ளை உடையவன்னு சொல்லுவேனா? அந்த புள்ளை தருபவன்னு சொல்லுவேனா? இந்த உலகத்தை ஆளக்கூடியவன்னு சொல்லுவேனா? இந்த உலகமாக ஆளக்கூடியவன்னு சொல்லுவேனா? வேதங்களால் மதிக்கக்கூடியவன் சொல்லுங்கன்னா வேதங்களை உருவாக்கினவன் சொல்லுவேனா? எப்படி நான் சொல்லுவேன்? எனையாளன் ஏழுலக பெரும் புறவாளன் திருவாளன், யார்? திரு என்று ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமிக்கு வாளனாக புருஷனாக இருக்கக்கூடியவன், இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கமே. இது சாதாரணமான மீனிங். அடுத்த வாரம் இதனுடைய அர்த்த விசேஷங்களை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.